ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 10th கிளாஸரி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து ஃப்ரீ யூனிட்டுக்குள்ளதை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. ப்ரோஸில் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, போயம் வந்து லைஃபு, சப்ளிமெண்ட்ரி வந்து இந்த டெம்பஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் இந்த அது என்ன ப்ரோஸில் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். About the author, Liam O'Flaherty, 1896 to 1984, was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary renaissance. He was a founding member of the Communist Party of Ireland, a native Irish speaker from the Gaeltacht சொல்லலாம். O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. இதில் இருக்கக்கூடிய கிளாஸரி வேர்ட்ஸ் பார்க்குறோம். லெட்ஜ் அப்படின்னா நவுன், a narrow self that juts out from a vertical surface. சிரிலி அப்படிங்கன்னா அட்வெர்பு, ப்ரொடியூசிங் எ ஹை பிச்டு அண்டு பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்டு, ப்ரொடியூசிங் எ ஹை பிச்டு அண்டு பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்ட் தான் சிரிலி அப்படின்னா அது வந்து ஒரு அட்வெர்பு. ஹெரிங்னா நவுன், எ லாங் சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ் இன் த சி. ஓகே, டிவோர் அப்படிங்கிறது வந்து வெர்பு, டு ஈட் சம்திங் ஈகர்லி அண்ட் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஸோ தட் நத்திங் இஸ் லெஃப்ட். கேக்கிள் அப்படிங்கிறது வந்து நவுன், எ ஷார்ப் ப்ரோக்கன் நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் எ ஹென், எ ஷார்ப் ப்ரோக்கன் நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் எ ஹென், கூஸ் ஆர் சீகல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மேக்கரல்னா நவுன், எ சீ ஃபிஷ் வித் எ ஸ்ட்ராங் டேஸ்ட் ஆஃபன் யூஸ்டு ஆஸ் ஃபுட். க்னா அப்படிங்கிறது வந்து வெர்பு, டு பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி. ட்ராட் அப்படிங்கிறது வந்து வெர்பு, டு ரன் அட் எ மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ராட்டுங்கிறது வந்து வெர்பு, டு ரன் அட் எ மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸு. அது என்ன ப்ரிசிபைஸ் அப்படின்னா நவுன், ப்ரிசிபைஸுங்கிறது வந்து நவுன், எ வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிஃப் ஆர் எ மவுண்டெயின். வெட் அப்படின்னா வெர்பு, டு ஷார்பன். அடுத்தது வந்து ப்ரினிங்னா வெர்பு, ப்ரினிங்கிறது வந்து வெர்பு, கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். அது என்ன பிளைன்டிவ்லி அப்படின்னா அட்வெர்பு, பிளைன்டிவ்லி அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்ஒயில் முடிஞ்சதுனாவே அது அட்வெர்பு தான். பிளைன்டிவ்லி அப்படிங்கிறது வந்து என்னென்னா பிளைன்டிவ்லி அப்படின்னா அது வந்து அட்வெர்பு. ஷால்லி காலிங் இன் ஏ ஷேட் வே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வூப் அப்படின்னா வெர்பு, டு மூவ் வெரி குவிக்லி அண்ட் ஈஸிலி த்ரோ த ஏர், டு மூவ் வெரி குவிக்லி அண்ட் ஈஸிலி த்ரோ த ஏர். பெக்கனிங் அப்படிங்கிறது வந்து வெர்பு, மேக்கிங் ஏ ஜெஸ்டர் வித் த ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்மோன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. அடுத்ததாக போயம் பார்க்குறோம். லைஃப் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக் தான் எழுதியிருக்கிறாரு. லைஃப் ஹென்ரி வேன் டைக். அபவுட் த பாய்ட், Henry Van Dyke 1852 to 1933 was an American author, poet, educator and clergyman. He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. இப்போ இதில் கிளாஸரி வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர்னிங்னா வெர்பு, ஃபீலிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் கிரேட் சேட்னஸ். வெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து வெர்பு, டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ காண்ட் see it clearly or understand it. க்ரௌனுங்கிறது வந்து என்னென்னா நவுன், ஓகேவா. ஏ ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர்டு ஃபார் பீயிங் த பெஸ்ட். குவஸ்ட் அப்படின்னா நவுன், ஏ லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அன்ரிலக்டன்ட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து ஒரு நவுனை வந்து சம்திங் மீனிங் கொடுக்குறது தான் அட்ஜெக்டிவ், ஓகேவா. willing to do something. This form is generally not used, but the poet has coined it for emphasis.
ஓகே, அடுத்தது வந்து என்ன சானட் அப்படின்னா அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. இப்போ சானட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த வேர்ட் சானட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த இட்டாலியன் வேர்ட் சானட்டோ which means a little song or small lyric. In poetry, a sonnet has 14 lines. Sonnet-ங்கிறது வந்து 14 lines and is written in iambic pentameter. A line with 10 syllables accented on every second beat. The first 8 lines of a sonnet is known as octave. ஃபஸ்ட்டு 8 லைனை வந்து என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ்னு சொல்லுவோம். அண்ட் த லாஸ்ட் 6 லைன் இஸ் நவுன் அஸ் செஸ்டெட். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 6 லைன்ஸ் என்ன சொல்லுவோம்னா செஸ்டெட்னு சொல்லுவோம். மொத்தம் வந்து எத்தனை டோட்டலி 14 லைன்ஸு. ஓகே, சானட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரைம் ஸ்கீமில் தான் இது இருக்கும். அடுத்ததாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் என்ஜாய். சி ஃபீவர் ஜான் மேஸ்ஃபீல்டுன்னு வந்து எழுதியிருக்கிறார் ஒருத்தர். ஓகேங்களா, சி ஃபீவர் ஜான் மேஸ்ஃபீல்டு. இது வந்து ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இதை விடாமல் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த டெம்பஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா an extract from Charles Lamb's Tales from Shakespeare. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பிட்வீன் 1610 and 1611. மெனி கிரிட்டிக்ஸ் and historians believe it to be one of the last plays of William Shakespeare. It is considered as one of Shakespeare's well-written plays. It is believed that the play The Tempest was based on an actual wreck of a ship called Sea Venture of Bermuda that was headed to Virginia. There is a strong evidence that Shakespeare used elements of the story of the wreck. இதுக்கான கிளாசரி வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்மெண்டிங் அப்படிங்கிறது வந்து வெர்பு. மேக்கிங் சம்மன் சஃபர் ஆர் ஒரி அ லாட். ட்ரெட்ஃபுல் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்பிளசன்ட். டியூக் அப்படின்னா நவுன். A man of very high social rank in some European countries, a king. Deprive அப்படிங்கிறது வந்து verb. To take something important or necessary away from someone. Resistance அப்படிங்கிறது வந்து noun. The act of fighting against something. Fatigue அப்படிங்கிறது வந்து noun. Extreme tiredness. Vexation அப்படிங்கிறது வந்து noun. Worry or anger. Famished அப்படின்னா adjective. Extremely hungry. Voracious அப்படிங்கிறது வந்து adjective. Very eager for something. Repent அப்படிங்கிறது வந்து verb. To be very sorry for something bad you have done. அதாவது repent அப்படிங்கிறது வந்து verb. To be very sorry for something bad you have done. ஆக்சுவலி வந்து யூனிட் 1க்கான கிளாசரி வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிக்கிற 10th ஸ்டூடெண்ட்டுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த லெசன்லாம் நான் கிளாசரி வேர்ட்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் டென்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வில்லிங் இருந்தது அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த டாபிக் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். வீக்லி 1 வீடியோ வந்து என்னோடய வீடியோ எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.